வணக்கம். துலாம் லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ஏப்ரல் மாதம் எப்படி இருக்குது, இதான் மெயினாக பார்க்குறோம். துலாம் லக்கணமா அல்லது ராசியா உங்களுக்கு குழப்பம் இருக்கும். இங்கே நம்ம ராசி பலன் பார்க்கல, லக்ன பலன் பார்க்குறோம். நீங்கள் எந்த ராசியில் வேணாலும் பிறந்திருக்க, ஆனால் நீங்கள் துலா லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா இந்த வீடியோவை வாட்ச் பண்ணிட்டே வாங்க. நம்முடைய சேனலில் தொடர்ச்சியாக போன மாதத்துலேருந்து லக்ன பலன் போடுறோம். ஏன் லக்ன பலன் போடுறோம்? ராசி பெருசாக லக்னம் பெருசானா லக்னம் தான் பிரதானம். இந்த உலகத்தில் எந்த மூலையில் நம்ம பிறந்திருந்தாலும் அதன் அடிப்படையில் தான் லக்னம் கணிக்கப்படும். அப்படி பார்க்குற போது நம்முடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் லக்னத்துடைய பலன்கள் தான் வாழ்நாள் முழுவதும் நடக்கும். அந்த அடிப்படையில் பார்க்குற போது நீங்கள் எந்த ராசியில் பிறந்திருந்தீங்கனாலும் அதை விட்டுருங்க. நிறைய பேருக்கு உங்கள் லக்னம் தெரியும், நிறைய பேருக்கு தெரியாது. லக்னம் பிரதானமாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த அடிப்படையில் துலா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறது தான் சுருக்கமாக பார்க்குறோம். இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய 6ஆம் இடத்துல கிட்டத்தட்ட 4 அல்லது 5 கிரகங்கள் சஞ்சரிக்கிறாங்க. புதன், சுக்கிரன், ராகு, சனி, இந்த 4 கிரகங்கள். இவரோட சூரியன் பார்த்திங்கன்னா இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் லக்னத்துக்கு 7ஆம் இடத்துக்கு வர்றார். முதல்ல 6ஆம் இடம்னா என்னன்னு தெரிஞ்சுக்குங்க. வாழ்க்கையில் 6ஆம் இடம் நம்ம எல்லோருக்கும் ரொம்ப முக்கியம். ஏன்னா வெற்றி, நம்ம வாழ்க்கையில் எதை எடுத்தாலும் நம்ம சக்ஸஸ் பண்ண தான் ஆசைப்படுவோம். எது இருந்தாலும் நமக்கு தேவை வெற்றி. அந்த வெற்றியை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் 6ஆம் இடம். அங்கே இந்த மாதம் உங்களுக்கு அத்தனை கிரகங்களும் இருக்குது. வெற்றி மட்டுமல்ல, நமக்கெல்லாம் தேவை வேலை அல்லது பிஸ்னஸ். ஆக அந்த வேலையை கொடுக்கக்கூடிய கிரகம் 6ஆம் இடம். அங்கே தான் இந்த மாதத்தில் அத்தனை கிரகங்களும் உங்களுக்கு சஞ்சரிக்கிறாங்க. அதே சமயத்தில் 6ஆம் இடம் கடன், நோய், இதையும் நமக்கு கூட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் முதல்ல உங்களுடைய பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாரெல்லாம் ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தீங்கன்னா இந்த மாதம் ரிசல்ட் வந்தால் டெஃபினட்டாக நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. அடுத்தபடியாக இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது கடன் கேட்டிருக்கீங்க, லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்க, இது வரைக்கும் லோன் கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு கடன் கிடைக்கும். குறிப்பாக நீங்கள் என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையுமே உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகும். இந்த மாதத்தில் ஏதாவது உங்களுக்கு பெரிய லெவலில் வழக்கு இருக்குது அப்படிங்கிறங்க, வழக்குகள்லேருந்து நீங்கள் விடுபட வேண்டிய காலம் அதுவும் இந்த மாதத்தில் இருக்குது. திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதத்தில் நல்ல வேலையாட்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல சர்வன்ட் கிடைப்பதற்கான வாய்ப்பும் நிறையா உண்டு. அது இல்லாமல் ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க, செலக்ட் ஆவீங்கன்னா கண்டிப்பாக செலக்ட் ஆவீங்க. இந்த வெற்றி அத்தனையுமே உங்களுக்கு இருக்குது. அதே சமயத்தில் இந்த மாதம் நீங்கள் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். குறிப்பாக கிரானிக்காக யாருக்கெல்லாம் நோய் இருக்கோ நோயுடைய தன்மை கூடுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. தேவையற்ற செலவினங்கள், விரயங்கள், நஷ்டங்கள், வைத்திய செலவுகள் இருக்குது. ஸோ நீங்கள் ஏதாவது டிவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த மாதம் உண்டு. அடுத்தபடியாக இந்த மாதத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷன், ஜாப், உங்களோட கரியர் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். இது உங்களுடைய துலா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பரவாயில்ல. யாரெல்லாம் வேலையில் இருக்கீங்களோ உங்களுக்கு வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு உண்டு. வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையை விட்டு வெளியில் வந்திருந்தீங்கனாலும் ட்ரை பண்ணுங்கள், பெட்டர் ஜாப் இருக்குது. ஒருவேளை வேலையை விட்டு உங்களை தூக்கி இருந்தால் கூட மறுபடியும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கான படிப்புக்கான அந்தஸ்துக்கான வேலை கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது. நீங்கள் சும்மா யாரும் ஐடியலாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் இல்லை. ஆக வேலையில் நீங்கள் ப்ரொமோஷன் அது பார்த்தா கிடைக்கும், இன்க்ரிமெண்ட் எது பார்த்திங்கன்னா கிடைக்கும், போனஸோ அரியர்ஸோ இன்சென்டிவோ என்னெல்லாம் எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கான மானிட்டரி பெனிஃபிட் அத்தனையும் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் உங்கள் வேலையில் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தால் கூட நீங்கள் உங்களுக்கான ரெகக்னைஸ் கிடைக்காமல் இருந்த நிலைமைகள் மாறி உங்களுக்கான அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும். பட் அதே சமயத்தில் உங்கள் வேலையில் உங்கள் கூட இருக்கக்கூடிய தொழிலாளர்களால் உங்களுக்கு சக தொழிலாளர்களால் பிரச்சனை இருக்குது. உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு ஏதாவது கோஆப்ரேட் பண்ணுவார் அப்படின்னா கண்டிப்பாக கோஆப்ரேட் பண்ணுவாங்க. இவ்வளோ நன்மைகள் உங்களுக்கு இந்த மாதத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது. பட் இப்போ யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் லோன் இருக்குது, இஎம்ஐ இருக்குது, கடன் இருக்குது, வட்டி கட்டுறீங்கிறவங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கவலைப்பட வேண்டாம். இல்லைன்னா ஹெல்த்து கண்டிஷனில் ரொம்ப
கவனமாக இந்த மாதம் இருங்க. ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் இந்த மாதம் பண்ணுங்கள். குறிப்பாக யாருக்கெல்லாம் நீரோ ப்ராப்ளம் இருக்குது, நெப்ரோ ப்ராப்ளம் இருக்குது, இஎன்டி பிரச்சனை இருக்குது, விஷனில் ப்ராப்ளம் இருக்குது, யூரினரி பிரச்சனை இருக்குது, டயபெட்டிக் இருக்கிறவங்களாம் ரொம்ப ரொம்ப கவனம். ஏன்னா 6ஆம் இடம் நோயுடைய தன்மை அக்ரவேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், அதன் காரணமாக தேவையற்ற செலவினங்கள் இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களுடைய மன வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குற போது சுமாராக தான் இருக்குது. ஆக மேரிட்டல் லைஃப்பில் நான் முதல்ல சொன்னேன், டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணவங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவி உறவு, தேவையற்ற பிரச்சனைகள், 2 பேருக்கு யாருக்காவது ஒரு ஆள் பிரிவு அல்லது தேவையற்ற வைத்திய செலவுகள் அல்லது சண்டை சச்சரவுகள் இதாக இருக்குது. பட் இது வரைக்கும் திருமணம் நடக்காதவங்களுக்கு சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இந்த மாதம் உண்டு. இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம். ஆனால் லாபம் கைக்கு வர்றதில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது, பிரச்சனை இருக்குது. ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப்போடு சேர்த்து தொழில் பண்ணிங்கன்னா பார்ட்னருக்காக நீங்கள் உழைப்பீங்க, அல்லது பார்ட்னர் லாபம் அடைவார். அதனால் அது விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் சொந்த தொழில் பண்ணுறவங்க பார்த்து பண்ணுங்கள். பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய மணி ரொட்டேஷன் பரவாயில்லாமல் இருக்கும். இந்த மாதம் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம், குழந்தைகள் உங்களை பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. இந்த மாதத்தில் பெருசாக ஏதாவது முயற்சி பண்ணால் சக்ஸஸ் பண்ணலாமான்னா நார்மலாக ட்ரை பண்ணுங்கள், நன்மைகள் ஏற்படும். முதல்ல யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஒரு நம்பிக்கைக்கு உரியவங்களாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவர்களால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த மாதம் உறவுகளால் நமக்கு நன்மை, உறவுகளால் பிரச்சனை, இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை பிரச்சனை, 2மே கலந்து இந்த மாதம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. தேவையில்லாத ட்ராவலெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். தேவையில்லாத குழப்பங்கள் உங்களுக்கு வேண்டாம். இதுவும் இந்த மாதத்தில் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான விஷயமா இருக்குது. இந்த மாதத்தில் துலா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய 4ஆம் அதிபதியாக சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்கார். அப்படி இருந்தாலே உங்களுடைய கல்வி ஓரளவுக்கு பரவாயில்ல. யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களுடைய உற்பத்தி தந்த சேல்ஸ் இருக்குது, லாபம் இருக்குது. உங்களுடைய மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் பரவாயில்ல. நீங்கள் விவசாயத்தில் இருக்கீங்க, ஏதாவது தேருமா, முன்னேற்றங்கள் உண்டா, லாபம் உண்டா? கண்டிப்பாக லாபம் இருக்குது. அது எல்லாமே இந்த மாதத்தில் ஏதாவது வீட்டில் வளர்ப்பு பிராணிகள் வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க, பெட் அனிமல்ஸ் வாங்கணும் வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வாங்கலாம், வளர்க்கலாம். இது அத்தனைக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் பரவாயில்ல. இந்த மாதம் நீங்கள் பெரிய லெவலில் பாஸ்போர்ட், வீசா எதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ இந்த மாதத்தில் நமக்கு ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் ஏதாவது தேருமா, ரேஸ் லாட்ரி ஏதாவது தேருமா, வருமானங்கள் வருமா, பரவாயில்லாமல் இருக்குது. நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஏதோ உங்களுக்கு அந்தஸ்து, புகழ் கூடும், வருமானங்கள் இருக்குது. அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய சமூக அந்தஸ்து கூடும், சோசியல் ஆக்டிவிட்டீஸ் பெரிய லெவலில் இருக்கும். இந்த மாதத்தில் எது எப்படி இருந்தாலும் ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு நல்லதொரு ஏற்றம் இருக்குது. இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் விநாயகரை பிரதானமாக கும்பிடுங்க. சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மா அவரை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய சக்கர தல்வாரை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். தன்வந்திரி பகவானை கும்பிடுங்க. உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம்.